ஸோ ஹாய் ஆல் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி குட்டி பையன் வச்சு மேனேஜ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் செப்பரேட்டாக கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் எனக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப மெயினான ஒரு சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, ஒரு ஹை ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கக்கூடியது தான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 25 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. நமக்கு கண்டிப்பாக 25 கொஸ்டினில் 23 to 25 கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். இதில் நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப மெயின் ஒரு பேசிக்காக இருந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக எல்லா சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்கையுமே ஜென்ரல் யூடியூப் சர்ச் பண்ணி, ஸோ அதுலேருந்து நான் எல்லா கான்செப்ட்டுமே லேர்ன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஜென்ரலாக இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன், இதோட கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் 6th to 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டட் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ஒரு தனியாக நோட்டில் சால்வ் பண்ணி எழுதி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணும்போதும் பிகினிங்கில் நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே தான் மேக்ஸ் போட முடிஞ்சது. ஸோ என்னடா நம்ம எல்லாமே பண்ணியிருந்தா கூட பண்ண முடியல, ஸோ நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது, ஸோ நான் எடுத்துகிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நம்ம எங்கேருந்து பார்க்கணும், 2025 இப்போ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 25ல் லாஸ்ட்டாக என்ன எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம வெறும் டிஎன்பிஎஸ்னா குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. டெக்னிக்கல் சர்வீஸ்லையுமே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கவர் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக நடந்திருக்க எல்லா எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை நான் கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 1.5 month 2 months இருக்கும்போதே டெய்லி பேசிஸில் அது ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நமக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணி நான் எழுதிட்டே வந்தேன். ஸோ அப்போ நம்ம எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ வீக்காக இருக்க டாபிக்ஸ்க்கு நான் திரும்ப கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் நான் எக்ஸாமுக்கு அச்சீவ் பண்ணும்போது என்னால் இந்த குரூப் 4ல் 23 கொஸ்டின்ஸ் போட முடிஞ்சது. ஸோ இந்த மெத்தட் ஓகே அப்படின்னா நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள்.